கீதா வேகமா நட, மணியாச்சு. ஆமா வேகமா நடக்கணும். வாங்க வாங்க. இந்த பெரிய பொண்ணு கிளம்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஃபோன் பண்ணி வர கேட்கணும்ல. ஒரு டைமுக்கு சொன்னா கிளம்பி வர மாட்டா. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். பெரிய பொண்ணு கிளம்பிட்டியா? நாங்கள் வந்துனே இருக்கோம். ரெடியா இரு. சரி வச்சிடறேன். என்ன சொன்னா கிளம்பிட்டாலாமா? கிளம்பிட்டலாம், ரெடியாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம யாருன்னு இந்த ஊருக்கு காட்டியே ஆகணும். ஆமாம், நம்மளை சாதாரணமாக இடம் போட்டாங்களே, நம்ம யாருன்னு காட்டலாம். மாங்காய்லாம் அறுத்து நல்லா உப்பு போட்டு வெயிலில் காய வச்சாச்சு. இன்னும் 2-3 நாள் காஞ்சிச்சுன்னா ஊருக்கா ரெடி. பகலில் பட்டு தூங்குற சுகமே சுகம். நேற்று என்ன அடி தெரியுமா எனக்கு வீட்டில்? என் வீட்டுக்காரன் என்னை வெளுத்து வாங்கிட்டான். எது வீட்டுக்காரன் நடிச்சானா? நம்பவே முடியலையே. நீ தானே எப்பயும் அடிப்ப அவரை? ஆமாம், நீ பார்த்த நான் தான் அவரை அடிக்கிறேன்னு. பரவாயில்ல, வீட்டுக்காரருக்கு தைரியம் வந்துச்சு பார்த்து அடிக்கிற அளவுக்கு. 2 மாங்காய் திருடின்னு வந்தேன்ல, அதுக்காக தான் அடி. அதே அடி வீட்டில் எடுத்துன்னு வச்ச போகிற வழி சாப்பிட்டு போக வேண்டியதுதானே? சரி வீட்டுக்காராச்சே பாவம் சொல்லிட்டு கொடுக்கலாம் எடுத்துன்னு போனேன். அதை கொடுத்து தான் அடி வாங்கி வந்தேன். இனிமேல் எது திருடினாலும் எடுத்துன்னு கொடுக்க மாட்டேன் வீட்டுக்காரனுக்கு. இந்த பெரிய பொண்ணு இன்னும் ஆளை காணும். எப்போதான் வருவான்னு தெரியலையே. வரட்டும் நம்ம போயினே இருக்கலாம். கோமதியக்கா பகல் என்ன அழகாக வாய் தந்து தூங்குது பத்தியா? பகல் என்ன தூக்கம் எழுப்புக்காங்களே. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன். ஆமா, அவங்களுக்கு தூங்கவே தெரியாதுன்னு நீ தாலாட்டு பாடி தூங்குவே. எக்கோ ஏந்திருக்கா? யாரது? நாங்க தான் வந்திருக்கோம், ஏந்திருங்க. நீங்க தானே? வாங்க என்ன விஷயம்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்காக்கா? என்னது அறிவு இருக்கான்னு கேட்டியா? என்ன பார்த்தா கேட்டா? ஆமாக்கா, உங்களை பார்த்தா கேட்டேன். ஏன் இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ கொடுத்துருப்பா நம்பியா? வெயில் பத்திக்கு எரியுது. எங்கன்னா வீட்டில் இருக்க முடியுதா? எங்கன்னா பீச்சுக்கு, ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு பசங்களை கூட்டின்னு போகலாம், அப்படியே எங்களையும் கூட்டின்னு போகலாம். ஏதாவது ஒன்று கொடுத்து தோணுதா? அப்போ அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம் உனக்கு? ஓ, நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு வேணா நீங்கள் போங்க, நாங்கள் மட்டும் எப்படி தனியாக போக முடியும்? ரொம்ப நின்று இருக்கியா? பேசு வாய்ட்டு வந்து. ஆமாக்கா, நம்ம எல்லாரும் கூட தான் ஜாலியாக இருக்கும். நாங்கள் மட்டும் கூட ஜாலியாக இருக்குமா? ஆமாம், கீதா ராணியும் இன்னைக்கு தான் சரியாக பேசியிருக்காங்க. பெரிய பொண்ணு நீ அவளை கூட சேர்ந்துட்டியா? ஆமாம், அவங்க சொல்கிறது தப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இந்த வெயிலில் அடைஞ்சு கிடத்துக்க முடியுதா? வாங்க பசங்கள்லாம் கூப்பிட்டுனே அப்படி ஜாலியாக டூர் மாதிரி போயிட்டுலாம். இவளுங்க வர வந்துட்டாளுங்களா? அம்மா கொடைக்கானல் போகலாமா? குணா கொகை போய் பார்த்துட்டு வரலாமா? எது கொகையை பார்க்க போறீங்களா? ஆமாம்மா, அந்த மஞ்சு மொழி பாய்ஸ் படத்தில் வந்து அந்த கொகையை போய் பார்த்துட்டு வரலாமா? சூப்பராக இருக்குமா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? மஞ்சு மொழி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அந்த கோகை பற்றி தான், அந்த கோகை தான் ஒரு படமாகவே எடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் விழுந்துருவாங்க, அவங்களை காப்பாற்ற தான் படம். எது கொகைக்குள்ளே விழுந்துருவாங்களா? அந்த கொகையை போய் பார்க்கறதுக்கு போயிட்டு நம்மளை விழுறதுக்கோசம் அங்கே போகலான்றீங்களா? நான்லாம் வரலப்பா. அம்மா போய் பார்க்க தானே போகிறேன், கொகைக்குள்ளே விழுறதுக்கு போகலாமா? இப்போ திடீர்னு டூருக்கு போனோம் அப்படின்னா எப்படி கிளம்புறது? ஊர்க்கால வேற காய வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள் ஆகும் அது காயத்துக்கு. ஊர்க்கால விட்டுட்டு எப்படி வர முடியும்? அதை தூக்கி அப்படியே மாடி மேலே போடுங்க. நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள அது ஊர்க்காவே தயாராக இருக்கும், வந்து சாப்பிடுங்க. எங்களை விட உங்களுக்கு ஊர்க்காக முக்கியமாம்மா. அதுக்கு மாடுக்கு போகிறேன் பாடிப்போம். வெப்ப மாடுக்கு வெப்ப ஊருக்கு ஒன்றாவதுமா போயிட்டு வந்துடலாமா? லீவ்லேயே வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்மா. அப்படிதான் கேளுங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரே அமக்கலம் பண்ணுதுங்க. என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி போகலாம், கிளம்புங்க.